வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் C++ ப்ரோக்ராமுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு கோட்பிளாக் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் வந்து செப்பரேட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமை வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன். ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறதுக்காக. ஓகே, இது வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரைட் பண்ணும் பொழுது அந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் மட்டும் நான் கொடுக்க போகிறேன், எனக்கு ஒரு லைன் போதும் அப்படின்னா நீங்கள் டபுள் பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். டபுள் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லைனில் சிங்கிள் லைனில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து மல்டி லைனில் வந்து இந்த கமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் ஸ்டார் போடணும். அண்ட் அதை எண்ட் ஆகும்போது ஸ்டார் போட்டு பேக்ஸ்லாஷ் போடணும். ஓகே ஓகே ஸோ செகண்ட் செக்ஷன் வந்து ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஹெடர் ஃபைல் செக்ஷன். ஸோ ஹெடர் ஃபைல் தான் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது? ஹேஸ் சிம்பிள் போட்டு இன்க்ளூட் லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள்குள்ள வந்து ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணணும். இன்புட் அவுட் ஸ்ட்ரீம். ஓகே, இது வந்து ஹெடர் ஃபைலுடைய நேம். ஓகே, இந்த ஹேஸ்ன்ற சிம்பிள் என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஓகே, இந்த சிம்பிள் கொடுத்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும் பொழுது இந்த சிம்பிள் என்ன அந்த கம்பைலருக்கு சொல்லுது அப்படின்னா ப்ரோக்ராம்ல வந்து ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைல் இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணு அப்படின்றத வந்து சொல்றது தான் இந்த ஹேஷ் சிம்பிளுடைய ஒர்க். ஓகே, இந்த இது ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் செக்ஷன் வந்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ரோக்ராம்ல வந்து மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கும் அண்ட் நம்ம சப் ஃபங்க்ஷன் நிறைய ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம குளோபலா வந்து ஒரு வேரியபிளை நான் வந்து இந்த இடத்துல இன்ட் போட்டு a = 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏன்ற வேரியபிளை நான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ்லையுமே நான் எங்கனாலுமே அந்த ஏன்ற அந்த வேரியபிள் அதனுடைய வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் குளோபல்னா பொதுவா இருக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஃபோர்த் செக்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர்த் செக்ஷன் முன்னாடி வந்து இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்ட்ன்றது என்னன்னா டேட்டா டைப். மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது அப்படின்னா அந்த கம்பைல் ஃபர்ஸ்ட் எதை தேடும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் எங்க அப்படின்றதான் தேடும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட்டே பண்ணோம், இல்லை அப்படின்னா கம்பைலர் வந்து எரர் காட்டிடும். ஓகே, அப்போ மெயின் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இன்ட்ன்றது வந்து இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் இன்ட். நீங்க வாய்டுன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது அப்படின்றது மீனிங். ஓகே, இன்ட்னா இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகும் போது 0ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றதான் மீனிங். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். பாடி ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். இந்த கர்லி பிரேசஸ்குள்ள தான் நம்ம ஸ்டேட்மெண்ட், அதாவது லைன் பை லைனா ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய எண்ட்லையும் செமிகோலன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, ஃபோர்த் செக்ஷன் வந்து லோக்கல் டிக்ளரேஷன். லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே லோக்கல் டிக்ளரேஷன். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியும். வெளியில இருக்கக்கூடிய மற்ற சப் ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே யூஸ் பண்ண விடாது. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ட் x = 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு லோக்கல் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் வந்து ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். பிளஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய குளோபல் டிக்ளரேஷனையும் லோக்கல் டிக்ளரேஷன் வேரியபிளோட வேல்யூவும் நம்ம சேர்த்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ std டபுள் கோலன் சி அவுட் இப்படி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு 2 லெஸ் தென் சிம்பிள் கொடுக்கணும். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்டேஷனுக்குள்ள a equal to, so a யோட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறேன். so a equal to அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்றேன் அண்ட் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துட்டு a கொடுத்துறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் எனக்கு வேணும். அதனால டபுள் கோட்டேஷனுக்குள்ள பேக்ஸ்லாஷ் போட்டு கொடுத்துட்டு க்ளோஸ். ஓகே, அண்ட் லெசன் இதே லைனை நான் கண்டினியூ பண்றேன். ஸோ எக்ஸ் என்னுடைய லோக்கல் டிக்ளரேஷன் வேரியபிளை நான் கொடுக்குறேன். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மெசேஜை நான் கொடுக்குறேன். மெசேஜ் கொடுத்துட்டு அண்ட் வேரியபிள் வந்து ஜஸ்ட் வேரியபிள் நேம் என்ன எக்ஸ். ஓகே, செமிகோலன் கண்டிப்பா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, இப்போ அதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் F9 கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு கம்பைலேஷன் நடக்கும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எரர் எதுவுமே இல்லை, வார்னிங் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் F10 ரன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிருக்கு, a ஈக்குவல் டு 10 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ ஏன்றது வந்து மெசேஜ், ஸோ 10ன்றது அந்த குளோபலாக கொடுத்த வேரியபிளுடைய வேல்யூ அண்ட் 5ன்றது லோக்கலாக கொடுத்த வேரியபிளுடைய வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே.